நம்மள பெரும்பாலான பேர்கிட்ட ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா அப்படின்னு கேட்டாக்க நம்ம எதை சொல்லுவோம்? இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கூல்பிக்ஸ் கேமரான்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இதிலே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லெவல் கேமரா அப்படின்னாக்க நீங்கள் எதை சொல்வீங்க? எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ZV-1 வந்து சொல்லுவீங்க, கரெக்டாக? அதுக்கும் ப்ரொஃபஷ்னலான ஒரு கேமரா வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதை சொல்வீங்க? எதுவும் கெஸ்ஸிங் இருக்கா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இதுதான் அந்த கேமரா, சோனியோட RX10 Mark II. பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா தானே சொன்னேன், இது என்ன DSLR மாதிரி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா தான். இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேமரா ரிவ்யூஸாக இருக்கட்டும், கேமரா பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீ AMD ஹியர். வெல்கம் யூ ஆல் டு creator.net. RX10 Mark II இது வந்து நம்மள பெரும்பாலான பேர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நிறைய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே வந்து இப்படி ஒரு கேமரா வந்திருக்கா சோனிலேருந்து அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த கேமராஸ்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்ல போனால், நம்மள நிறைய பேர் வந்து இன்றைக்கி தேதிக்கு ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படின்னாக்க ஒரு ஜாலி பர்பஸ்க்காக நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களில் 10,000 20,000 செக்மெண்ட் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து கூல்பிக்ஸ் கேமரா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பாக்கெட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஃபேமிலியோடு போகும்போது நல்ல ஆப்டிக்கல் குவாலிட்டியில் ஒரு நல்ல இமேஜ் அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கேமராஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது போக ஒரு நல்ல ஒரு DSLR லைக்கான எனக்கு ஒரு ஃபீல் வேணும், என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் ஆகி அந்த மாதிரிலாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு DSLR போவாங்க. அது எதர் கிராப் சென்சார் ஆர் ஃபுல் ஃப்ரேம், அது ஒரு நெக்ஸ்ட் கதை. இந்த மாதிரியான DSLR வாங்குறவங்களில் இன்னுமே வந்து ஹையர் ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து நிறைய ஃப்ரேம் நிறைய கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபுல் ஃப்ரேமும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டாக கேமராவோட ஆடியன்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேமரா ஆடியன்ஸில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த மாதிரியான 1-inch சென்சார் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராலேயே ஹையர் ப்ரொஃபஷனலாக நான் வந்து போகணும். ஆனால் எனக்கிட்ட வந்து இந்த லென்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஒரு சும்மா ஜாலி பர்பஸுக்கு நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், எனக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ஈஸி டு யூஸாகவும் இருக்கணும். இந்த மாதிரியான பர்பஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த RX10 Mark II. சோனியில் பார்த்தீங்கன்னாக்க கேமரா சீரிஸ் பார்த்தாக்க நிறைய செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த சோனியோட கேமரா செக்மெண்ட் வந்து இன்னுமே தெரியாமையும் இருக்குது. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ எவ்வளோ குயிக்காக வேணும் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து தட்டி விட்டுருங்க. எவ்வளோக்கு அந்த வீடியோ மேலே ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுக்காக ஒர்க் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா சோனியோட கேமரா சிஸ்டம் அவ்வளோ கொலாப்ஸ் ஆனது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா இந்த கேமராவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு தேதிக்கு இதுக்கு அட்வான்ஸான மாடல் மொத்தம் 2 வந்துடுச்சு. Mark III வந்துடுச்சு, Mark IV வந்துடுச்சு. இந்த RX சீரீஸில் இதோட லாஸ்ட் மாடலாக இருக்கக்கூடியது RX10 Mark IV தான். அந்த கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதோட ஃபோக்கல் லென்த்து தான். இப்போ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து போயிடலாம். இந்த கேமரா வந்து ஒரு 1-inch சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா. 1-inch சென்சார் அப்படின்னாக்க இந்த கூல்பிக்ஸ் கேமரா இருக்கு இல்லையா, இந்த கூல்பிக்ஸ் கேமராவில் என்ன ஒரு இமேஜ் சென்சார் கொடுத்துருக்காங்களோ, அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா சென்சார் இருக்கு இல்லையா, அதை விட 30 டைம்ஸ் வந்து பிகராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சார் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சென்சார் தான் இந்த கேமராலையுமே இருக்குது. அப்போ இது வந்து கிராப் சென்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. இது கிராப் சென்சாரும் கிடையாது, ஃபுல் ஃப்ரேமும் கிடையாது. அந்த கிராப் சென்சார் ஃபுல் ஃப்ரேம் மைக்ரோ ஃபோர் தேர்ட் இதையும் காட்டிலும் கொஞ்சம் சின்னதான சென்சார் தான். ஆனால் இந்த 1-inch சென்சாரை ஃபுல் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா தான் பெஸ்ட் கேமரான்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து ஜைஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட லென்ஸ் வந்து இதுல இருந்து பேர் பண்ணியிருக்காங்க. சோனியில் முக்காவாசி கேமராஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஜைஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க வந்து லென்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜைஸோட பிராண்டிங் வந்து இருக்கும். இப்போ தெரியுது. ஸோ ஜைஸோட பிராண்டிங் வந்து குட்டி கேமராலேருந்து இவ்வளோ பெரிய கேமரா வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜைஸோட அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ சோனி வந்து ஜைஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆப்டிக்கல் குவாலிட்டியை சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த கேமராவோட ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24லேருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் போகும். 200 மீட்டர் அப்படின்னாக்க இந்த லென்ஸ் செக்மெண்ட் வந்து பெருசாக இருக்கணும், இது காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 1-inch சென்சார் அப்படிங்கிறது இந்த இவ்வளோ பெரிய லென்ஸ் ஆப்டிக்கல் இருக்குது இல்லையா, இதில் ஒரு சின்ன மைய பகுதியில் தான் அந்த சென்சார் இருக்குது.
இந்த லென்ஸோட ஒரிஜினல் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது வேறு. அது கிட்டத்தட்ட வந்து 16 மில்லிமீட்டர் 11 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. அந்த அல்ட்ரா வைட் லென்ஸில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷனை மட்டும் கேப்சர் பண்ணுறதுனால இது வந்து 24 மில்லிமீட்டராக கன்வெர்ட் ஆகிக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம 50 mm லென்ஸு கிராப் சென்சாரில் போட்டாக்க 75 கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் ஆக்ட் ஆகுது. மற்றபடி இதில் வந்து 24 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் வரைக்கும் இதால் வந்து கவரேஜ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸை வந்து டிட்டாச் பண்ண முடியாது. அதாவது வேறு லென்ஸ் வந்து வாங்கியெல்லாம் போட்டுக்க முடியாது. இதில் கொடுத்துருக்க லென்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அது இதில் ஒரு சின்ன ட்ராபேக். இந்த கேமராலையும் வந்து நம்ம 6400 இருக்குது இல்லையா, 6400, 6000 இந்த மாதிரி எல்லா சோனி கேமராஸ்லையும் இருக்கக்கூடிய சேம் ப்ராசஸர் தான், பயான்ஸ் எக்ஸ் ப்ராசஸர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேமராவில் உங்களால் ஒரு செகண்டுக்கு 14 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். சேப்பெக் தான் எடுக்க முடியும். இதில் வந்து ரா ஃபார்மேட் கிடையாது. வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா பயங்கரமாக ஜொலிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேமராவில் 4Kல 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். 30 FPSங்கிறது என்னோட 6400 இருக்கு. அப்புறம் இதில் வந்து பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கனாக்க வெயிட் அடுத்ததுக்கு வருவோம். ஃபுல் ஹெச்டியில் இந்த கேமராவில் டீட்டெயில்டாக 240 FPS வரைக்கும் எடுக்க முடியும். லைட்டாக பிட்ரேட் லாஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க 480 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி அப்ஸ்கேலிங்கில் இந்த கேமராவால் 1000 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ என்ன மாதிரி இந்த ஸ்லோமோவில் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த கேமரா சூப்பராக இருக்கும். உள்ளக்கு ஃபீச்சர்ஸ்குள்ளே போகும்போது நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபியில் எலக்ட்ரானிக் ஷட்டரில் இதால் 32,000 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா 32,000 ஷட்டர் ஸ்பீடை வச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்டில் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த கேமரா செம்மையாக கை கொடுக்கும். இந்த கேமராலையும் வந்து எல்லா சோனி கேமராலையும் இருக்க மாதிரியே ப்ளூடூத் இருக்குது, NFC இருக்குது, ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லா சோனி ஆக்சசரிஸுமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்டட் ஷூட் கேமராவாகவே இருந்தாலும் இதுலேயும் வந்து ஃப்ளாஷுக்கான ஹாட் ஷோ மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிரர்லெஸ் கேமரா அப்படிங்கிறனால இதில் வந்து எலக்ட்ரானிக் வீஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் வந்து 2.8 அப்பச்சர் வரைக்கும் போகும். 2.8 அப்படிங்கிறது நீங்கள் 24 mm எடுத்தாலும் 2.8 தான், 200 மீட்டரில் வச்சாலும் 2.8 தான். ஆனால் அந்த டெப்த் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா இது வந்து 1 inch சென்சார் அப்படிங்கிறனால. மற்றபடி இதில் வந்து சூப்பராகவே நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃப்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேமராவோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த கேமராவோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து கையில் பிடிச்ச உடனே நான் வந்து பயங்கர சாலிடாக வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு டீப் கிரிப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமராவோட லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜைஸ்லேருந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அவுட்ரு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு DSLRோட ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நிக்கான் 5500 இல்லையா, இப்போ அதோட 70-300 லென்ஸ் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ அதோட டயாமீட்டரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது அதை கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு DSLR ஃபீல் வந்து இந்த கேமரா வந்து கொடுக்குது பிடிக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் பில்டும் நல்ல சாலிடாக இருக்குது, செம்ம சாலிடாக கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், ஆனால் உள்ள கொஞ்சம் மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பச்சர் ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்பச்சர் ரிங் வந்து டீக்ளிக்டு அப்பச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டக் 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 அப்படின்னு மாறும். ஸோ இதுதான் டீக்ளிக்டு அப்பச்சர்னு சொல்லுவாங்க. இது வேணுனாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த சுவிட்சை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அப்படியே ஸ்மூத்தாக அப்படி திருவலாம். ஸோ இதுதான் வந்து டீக்ளிக் அப்பச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து இந்த G மாஸ்டர் லென்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி லென்சஸில் தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பாயிண்டட் ஷூட் கேமராலே கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ், கண்டினியூஸ், அப்புறம் DMF, அப்புறம் மேனுவல் அப்படின்னு இதில் வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த செட்டிங்கை வந்து நான் உள்ளே போய்ட்டு மெனுவில் போய்ட்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கடா இருக்குது அப்படின்னு. பட் இப்போ இது யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. UHS 1 தான் சப்போர்ட் பண்ணும், UHS 2 வந்து சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய இது கொடுத்துட்டு UHS 2 கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெல் இது வந்து ஒரு பாயிண்டட் ஷூட் கேமரா தான். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டான ரீட் ரைட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு கேமராவும் கிடையாது. அதே சமயம் வீடியோகிராஃபிலையும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிட் ரேட் இருக்கக்கூடியது தான். இப்போ நம்ம ஃப்ளாக்ஷிப்பாக யூஸ் பண்ணி இருக்க கேமராஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிட் ரேட்டும் சரி, இதோட கோடக்கும் சரி கொஞ்சம் வந்து லோவர் கோடக் தான். அதனால் ஒரு ஜாலி பர்பஸுக்காக வாங்குறாங்க அப்படிங்கும்போது SD கார்டுலாம் ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் சோனி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து SD கார்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFC-யோட டேகும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலை கொண்டு போய் இப்படி ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணினா போதும், டக்குன்னு பேர் ஆகிக்கணும். அண்ட் தென் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு பாப்அப் ஃப்ளாஷ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
இந்த பாப்பப் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டடியாக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம 6400லேயே இருக்கட்டும், நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாப் பண்ணி நம்ம வந்து ஃபார்வர்டு வந்து அடிச்சு விட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து டாப்பில் சோனி கேமராலே இப்போ தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் மானிட்டரில் வந்து நீங்கள் என்ன ஒரு செட்டிங்ஸ் அதுக்கட்டும், அதாவது ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ஐஎஸ்ஓ என்ன நீங்கள் மாற்றினாலும் இதில் பார்த்துக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டீரியோ மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாட் ஷூ மவுண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் தான் வந்து உங்களுக்கான டயல் பட்டன் வச்சுருக்காங்க. இந்த டயல் பட்டன் வந்து நம்மளோட சோனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். டயல் மோடும் அப்புறம் இது ஷட்டர் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டயலும் இங்கே இருக்கும். இந்த மோட் டயலும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஆன் பட்டன் நினைப்பீங்க, ஆனால் இது பவர் ஆன் கிடையாது. பவர் ஆன் ஆஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூம் இன் ஜூம் மோடுக்கான ராக்கர். அண்ட் இந்த ஷட்டர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஷட்டர் பட்டன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஷட்டர் பட்டனில் நல்ல உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் வந்து த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த த்ரெட்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த த்ரெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷட்டர்ஸ் பட்டனை வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் டச் வேணுமா இல்லை ஹார்டு டச் வேணுமா அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன். எர்கனாமிக்கலி இது வந்து சூப்பரான ஒரு கேமரா. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 6400 நெக்ஸ் 6000 சீரிஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி FW50 அப்படிங்கிற பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட கேமரா வந்தாலும் இமேஜ் குவாலிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட வந்து 2 years கிட்ட இருந்தாச்சு. இப்போ வந்து இதோட இமேஜ் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஷார்ப்பாக இருக்குது, பட் ரொம்ப ஷார்ப்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் எந்த ஒரு கேமராவோட கம்பேர் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஷார்ப்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் மொபைலோட கம்பேர் பண்ணாலும் இது வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்னு சொல்ல முடியாது. ஆனால் இதோட ஆப்டிக்கல் குவாலிட்டி உண்மையிலே தரமாக இருக்கும். ஏன்னா நான் வந்த புதுசில் இந்த கேமரா வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில், நல்ல ஒரு வெயிலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி டயத்தில் சூப்பராக இருக்குது இமேஜ் குவாலிட்டி. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் லோ லைட் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட் வந்து தெரியுது. அது ஆப்வியஸாக எல்லா கேமராலையும் மோஸ்ட்லி வந்து இருக்கிறது தான். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஜாலி பர்பஸ்க்கு எடுக்கிறவங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சினாக்க, ஆனால் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த கேமராவை ஒரு பி கேமராவா, அதாவது A7 Mark IIIக்கு ஒரு பி கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து திருச்சி சைட்லேயுமே நான் நிறையா பார்த்துருக்கேன். சென்னை சைட்லேயுமே நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இது வந்து ஒரு பி கேமராவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பேக்கப் கேமராவாக இது வந்து இருக்குது. கேமரா ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணோன்னே அப்படியே லென்ஸ் வெளில வந்துச்சா. இப்போ பாருங்கள், ரிங்கு ஜஸ்ட்டு இப்படி டர்ன் பண்ண அழகாக வந்து லென்ஸ் வந்து வெளியில் வருது. இதுதான் லாஸ்ட்டு ஃபோக்கல் 200 மீட்ரு. பார்த்தீங்கன்னாக்கா இதில் சூப்பராக அந்த மார்க்கிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எத்தனை மீட்டர் வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கேமராலையுமே வந்து இவ்வளோக்கு நம்ம ஜூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டேட்டாலாம் காட்டுது. அதுவுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ராக்கர் வந்து நம்ம இப்படி பண்ணையில் பவர் ஜூம் சூப்பராக இருக்குதுல்ல. இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபர்களுக்கு சூப்பராக இது வந்து கை கொடுக்கும். காம்பேக்டான கேமரா, என்னால் தண்டி கேமராலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம போய்ட்டு ஃபங்க்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சினாக்கா உங்களுக்கான கேமரா தான் இது. இதில் சூப்பராக நீங்கள் வந்து வீடியோகிராஃபி பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், எல்லாமே செம்மையாக பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இதில் வந்து ரா ஃபார்மெட் வந்து இல்லை. அது ஒன்று தான் எனக்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது. நானும் செட்டிங்ஸ்லாம் போய்ட்டு தேடி பார்த்தேன், ரா ஃபார்மெட்டுங்கிறது இந்த கேமராவே இல்லை. அது ஏன் வந்து கொடுக்காம விட்டான்னு தெரியல. இல்லை இது வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா, இதில் என்னத்தை ராலாம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு Mark 4ல் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Mark 4ல் வந்து மோஸ்ட்லி அப்டேட்டடாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கொடுக்கல. மேபி ஃபிம்வேர் எதுவும் கொடுத்து அதில் எதுவும் மாற்றிருந்தானாக்கா நல்லா இருந்திருக்கும். ஃபோட்டோகிராஃபி சைடுன்னு சொல்ல போனால் அவ்வளோதான். வீடியோகிராஃபிக்கு இந்த கேமரா எப்படி இருக்குது? வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த கேமராவில் ஃபுல் ஹெச்டியில் நார்மலாக 120 FPS வரைக்கும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுக்கணும்னாக்கா ஃபுல் ஹெச்டி 60 FPS, அதுதான் பேசிக். நீங்கள் ஃபுல் ஹெச்டி 60 FPS எடுக்கிற இமேஜ் அவுட்புட் வந்து செம்மையாக இருக்கும், செம்ம ஷார்ப்பாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி 120 FPS போகும்போது லைட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராபேக் வந்து தெரியும். ஆனால் வந்து அது பெருசாக வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி 120 FPS வந்து செம்ம யூஸபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி 4Kலேயும் இமேஜ் குவாலிட்டி செம்மையாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த 4K
24 FPS அண்ட் 30 FPS இது ரெண்டுக்குமே பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100லையும் எழுத முடியும், 60லையும் எழுத முடியும், விச் இஸ் வெல் அண்ட் குட். அப்புறம் ஃபுல் ஹெச்டிலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 100லையும் எழுதலாம், 60லையும் எழுதலாம், 25லையுமே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸாக அது அழகாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இத்தனை செக்மெண்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல் ஹெச்டிலையும் 4Kலையும் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் எனக்கு வந்து டேட்டா வந்து கம்மியாக இருக்கணும், ஸ்டோரேஜை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு டக்குன்னு ஃபில் ஆகிருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி பிட் ரேட் கம்மியாச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கேமராவோட வீடியோ ஸ்பெக்கில் மிகப்பெரிய செல்லிங் பாயிண்டாக இருக்கக்கூடியது SNQ அப்படிங்கிற நம்மளோட ட்ரெடிஷ்னல் அந்த மோட் டயல் இல்லாமல் HFR அப்படின்னு சொல்லி ஒரு புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த HFR வந்து நான் ஆக்சுவலாக 6400 வாங்கும்போது நான் வந்து இதில் தேடி தேடி பார்த்தேன், பட் அதில் இல்லை. நம்மளோட SNQ மோடில் உங்களால் வந்து 1 FPSலேருந்து 120 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட 6400 கேமராவில். அப்புறம் இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய இந்த A7 Mark III Alpha 1 சீரிஸ் வரைக்குமே சொல்கிறேன், SNQவில் உங்களால் 120 FPS வரைக்கும் தான் வந்து கொண்டுட்டு போக முடியும். ஆனால் இந்த HFR மோடில் உங்களால் 1000 FPS வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த 1000 FPSங்கிறது மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டாகவே இருந்தாலும் எந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணாக்க இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேமராவில் வந்து 240 FPS வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டியில் செம்ம கிறிஸ்பான ஒரு ஸ்லோ மோஷன் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் 480 FPSலையுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து எடுக்க முடியும். இமேஜ் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக வந்து வச்சு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த 960 FPSும் இந்த 1000 FPSும் இருக்குது இல்லையா, இந்த 2 FPSுமே வந்து உங்களுக்கு வந்து 480 பிக்சல் வீடியோஸ் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த நோக்கியா ஃபோன்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் இதுலேயுமே வந்து 480 வீடியோ வந்து எடுக்க முடியும். நோக்கியா ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே ஃபார்மேட்டில் இதில் வந்து வீடியோ எடுக்க முடியும். எக்ஸாக்ட் அதே வீடியோ ஃபார்மேட்டை இந்த கேமரா கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணி அது ஃபுல் ஹெச்டியாக தருது. அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து எப்படி சொல்கிறது, நாய்ஸும் இருக்கும், டீட்டெயில் வந்து பயங்கர லாஸாகவும் இருக்கும். அதே சமயம் பிக்சல் பைனிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது. பிக்சல் பைனிங் மூலியமா நீங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ரேம் வந்து லைட்டாக அலையா விட்டு அடிக்கும். ஆனால் அது வந்து யூஸபிள் தான். இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ND ஃபில்டர். நம்மளாம் வந்து ND ஃபில்டர் வாங்கினாக்கா நம்ம கடையில் போய் கேட்டோம்னாக்கா ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இருக்குதா, இதுக்கு நம்ம வாங்க போனோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000க்கு மேலே கூட அந்த ND ஃபில்டர் வந்து போகலாம். அது அந்த ND ஃபில்டரோட ஸ்டாப்ஸை பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகும். 1 ஸ்டாப்பா 2 ஸ்டாப்பா அப்படிங்கிறத பொறுத்தும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ND ஃபில்டர்னா என்ன, UV ஃபில்டர்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கடையில் போயிட்டு எனக்கு ND ஃபில்டர் தாங்கன்னு கேட்டாக்கா கடைக்காரர் வந்து UV ஃபில்டர் எடுத்து வந்து கொடுக்குறாரு, எதான் கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேமரா லென்சஸுக்குமே வந்து தனித்தனியாக ND ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிருக்க முடியாது இல்லையா. ஆனால் இந்த கேமராவில் இன்பில்ட்டாகவே வந்து ND ஃபில்டர் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு வீடியோ கேமரா யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம வெட்டிங்லாம், அதில் வந்து இந்த 1 ஸ்டாப் 2 ஸ்டாப் 1/4 ஸ்டாப் 1/8 ஸ்டாப் அப்படின்னு தனித்தனியாக வந்து ND இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 1 ஸ்டாப் ND வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது இந்த கேமராவுக்கு இன்னுமே ஒரு பெட்டர் செல்லிங் பாயிண்ட்டாகவும் வந்து அமைஞ்சு கொடுத்து. இந்த கேமரா வச்சு நாங்கள் வந்து ஒரு 5-6 வெட்டிங் ஷூட்டும் நாங்கள் வந்து பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் கேண்டிட் வீடியோவுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. கேண்டிட் வீடியோவுக்கு நாங்கள் வந்து ஹேண்ட் ஹெல்டாக தான் எடுத்தோம், கிம்பலே கிடையாது. ஆப்டிக்கல் ஸ்டடி ஷாட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே தாராளமாக சூப்பராக இருக்குது. இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த கேமராவோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1,20,000 ரூபாய்க்கிட்ட வந்து வந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு 1,30,000 ரூபாய்க்கு இதோட Mark 4 வெர்ஷன் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்க இது கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷன் கேமரா தான். இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கிடச்சிச்சுனாக்க தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுவே Mark 4 கிடச்சிச்சு அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கேமரா வந்து யாருக்கானது அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க, ட்ரெடிஷ்னல் வீடியோவும் எடுக்கிறீங்க. ட்ரெடிஷ்னல் வீடியோவுக்கு என்னால் ஒரு பெரிய கேம் கார்டரை எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு கேம் கார்டை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு காம்பேக்டான ஒரு கேமரா செய்யணும். அதிலே வந்து முக்கால்வாசி வேலையை நான் முடிச்சிடணும். இமேஜ் குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்கணும். என்னால் அதில் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும், வீடியோஸும் எடுத்துக்க முடியணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது செம்ம சாய்ஸ். ஏன்னா இதில் வந்து பவர் ஜூம் இருக்குது. முக்கால்வாசி வீடியோகிராஃபர்ஸ் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி ஜூமிங் தான் வந்து போடுவாங்க. பவர் ஜூம் போயிட்டு அழகாக ஸ்மூத் அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரியான யூஸ் கேஸ் சினாரியோவுக்கு இந்த கேமரா செம்மையாக கை கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த டயத்தில் உங்களோட ஸ்டில் கேமராவே உங்களோட ஸ்டுடியோவில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னாக்கா சடனாக இதை எடுத்து போட்டு நீங்கள் ட்ரிகர் மாட்டினாலும் சரி, கோடாக்ஸோட ட்ரிகர் மாட்டினாக்கா எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான பர்பஸுக்கும் இது சூப்பராக இருக்கும். 1:6 சென்சாருங்கிறதுனால
இதோட இமேஜ் குவாலிட்டியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஃபுல்லி ப்ரொஃபஷனல் கேமரா. நீங்கள் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப விரும்புகிறீங்க, எனக்கு வந்து காம்பேக்டாக இருக்கணும், எனக்கு வந்து பெருசாக வந்து கேமராவில் எந்த ஒரு நாலேஜும் இல்லை, ஆனால் நான் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த கேமரா சூப்பராக கை கொடுக்கும். ஈஸியாக எங்கேயா இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக ஷேர் பண்ணலாம். 20 மெகா பிக்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்கும். 200 மீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்டை செப்பரேட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த கேமரா சூப்பராகவும் நல்லாவும் கை கொடுக்கும். இந்த மாதிரி பேசிக் கேமராலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லி ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு மூவ் ஆகணும், ஆனால் எனக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லை, ஆனால் நான் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த கேமரா சூப்பராக கை கொடுக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒரு பி கேமரா இது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்குமே இந்த கேமரா சூப்பராக கை கொடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் உள்ளக்கே தூக்கி வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்தீங்கனாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் கேமரா ஃபீல் தான் இப்போ வரைக்குமே கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கேமராலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறைய கேமராஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சோனியில் என்னென்ன மாதிரியான கேமராஸ்லாம் இருக்குது, அதோட செக்மெண்டேஷன் என்ன, எப்படிலாம் சோனி வந்து பிரித்து வச்சிருக்காங்க, இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன சோனி கேமராஸ் வந்து வாங்கலாம், அந்த கேமராஸ்லாம் என்னென்ன வகையில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் AMD from creator.net and signing off.